வெல்கம் டு ஃபினிக்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் May 28, 2023 நடந்த யூபிஎஸ்சி கொஷின் பேப்பர் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செட் டி பேப்பர் நம்ம அனலைசிஸ் பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் நம்ம கொஷின்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஜென்ரல் அனலைசிஸை நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ இந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்சிஆர்டிஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு 3 to 4 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்திருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஷின்ஸ் அப்படின்றது வரல, ஒரே ஒரு கொஷின் தான் வந்திருக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இருந்ததுனால ஸ்டாட்டிக் பார்ட்டோட கனெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்களே தவிர மற்றபடி மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு பெருசாக கொஷின்ஸ் அப்படின்றது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி லெவல்லேருந்து மாடரேட் லெவலில் தான் கொஷின்ஸ் அப்படின்றது இருக்குது. நீங்கள் வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கை வந்து நல்லா படிச்சிருக்கீங்க, தென் கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா பாலிட்டி ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கானமியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. லைக் கால் மணி மார்க்கெட், அப்புறம் ஷேர் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட் ரிலேட்டட் கொஷின்ஸ், பீட்டா, இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து எக்கானமியில் கேட்டிருக்காங்க. எக்கானமி பொறுத்த வரைக்கும் மாடரேட் லெவல்லேருந்து டிஃபிகல்ட் லெவல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்டை அப்ளை பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் அப்படின்றது நிறைய கேட்டிருக்காங்க. நீங்கள் என்சிஆர்டிஸ் படிச்சிருக்கணும், அட் த சேம் டைம் வந்து அதை எப்படி அப்ளிகேஷன் ஓரியன்டாக மாற்றணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஜியாகிரஃபி கொஷின்ஸை வந்து நம்மளால் போட முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எப்பவும் போல் கரண்ட் அஃபேர்ஸ் திங்ஸை வந்து நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்றது பண்ணலாம். பட் அதுவுமே மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல். தென் என்விரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் கொஷின்ஸ் இந்த தடவை கேட்டிருக்காங்க. பட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ரீசெண்டாக கிரீன் ஹைட்ரஜன், கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள், என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ட்ரீட்டீஸ், இதெல்லாம் வந்து நிறைய போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால அதுக்கு அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஷின்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் அண்ட் அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் பார்ட்டையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ யூஸ்வலாக 1 இயர் நியூஸ் பேப்பர் நம்ம கவர் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த பேப்பர்லேருந்து பார்த்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 1 இயர் அப்படின்ற கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கப்புறம் என்னவா இருக்குன்னா ரெலவெண்ட்டாக இருக்காது. குறைஞ்சபட்சம் நம்ம 1.5 இயர்ஸ் இல்லை 2 இயர்ஸ் நம்ம கவர் பண்ணியிருந்தா தான் கரண்ட் அஃபேர்ஸை வந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சால்வ் பண்ண முடியும். அண்ட் பிளேசஸ் அண்ட் நியூஸ் அதிகமாக இப்போ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளேசஸ் அண்ட் நியூஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 கொஷின்ஸ் அப்படின்றது ரீசெண்டாக கான்ஃப்ளிக்ஸ் கூப்ஸ் நடந்த பிளேசஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ ஆஃப் த பேப்பர். ஸோ இப்போ நம்ம பேப்பர் அனலைசிஸ் கொஷின் பேப்பருக்குள்ளே நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், consider the following statements with reference to India. According to the Micro, Small and Medium Enterprises Development MSMED Act 2006, the medium enterprises are those with investments in plant and machinery between rupees 15 crore and rupees 25 crore. All bank loans to the micro, small and medium enterprises qualify under the priority sector. Which of the statements given above is or are correct? So in the question la கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மீடியம் என்டர்பிரைசஸ், இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் பர் எம்எஸ்எம்இடி ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 25 crore. ஸோ அப்படி பார்த்தா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், எல்லா பேங்க் லோன்ஸும் எம்எஸ்எம்இக்கு கொடுக்கக்கூடிய எல்லா பேங்க் லோன்ஸுமே ப்ரையாரிட்டி செக்டார் தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ அப்போது ஆன்சர் ஆப்ஷன் பி. Next question, with reference to central bank digital currencies, consider the following statements. It is possible to make payments in a digital currency without using US dollar or SWIFT system. A digital currency can be distributed with a condition programmed into it, such as a time frame for spending it. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸ், இது வந்து நியூஸில் இருந்துச்சு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் இந்த கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ உங்களுக்கு கேட்டிருக்கதும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி, போத் 1 and 2. Next question, in the context of finance, the term beta refers to. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான கொஷின் தான். இந்த பீட்டா அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியுமோ அவங்க இந்த கொஷினை வந்து அட்டம் பண்ணியிருக்கலாம். பட் பீட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி இந்த ஷேர் மார்க்கெட், அதுதான் வந்து இதோட அர்த்தம். அதாவது வாலட்டிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும், ஒரு பெர்மனெண்ட்டாக இருக்காது,
ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த மாதிரியான வொலாட்டிலிட்டி இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ லெஸ் தென் ஒன் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து லோ வாலட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் தென் ஒன் அப்படின்னா மோர் வாலட்டைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, a numeric value that measures the fluctuations of a stock to changes in the overall stock market. Next question. Consider the following statements. The self-help group program was originally initiated by the State Bank of India. இது தப்பு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிடையாது, நபார்ட். செல்ஃப் ஹெல்ப் குரூப் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணது நபார்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட், in an SHG, all members of a group take responsibility for a loan that an individual member takes. இது கரெக்டு. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு கீழே ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் லோன் எடுத்தாங்க அப்படின்னா அதோட மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குரூப்பில் இருக்க மொத்த மெம்பர்ஸ்க்கும் தான். நெக்ஸ்ட், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அண்ட் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் சப்போர்ட் எஸ்ஹெச்ஜிஸ். அஃப்கோர்ஸ் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸும் கமர்ஷியல் பேங்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ how many of the above statements are correct அப்படின்னு பார்த்தீங்கன்னா only 2. Next question. Consider the following statements. Statement 1. India's public sector healthcare system largely focuses on curative care with limited preventive, promotive and rehabilitative care. இது வந்து 100% ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். நம்மளோட ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா க்யூரேட்டிவ் கேரை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுது. அதாவது ஒன்ஸ் வந்து உடம்பு சரியாகலை அப்படின்னா அப்போ தான் அதை சரியாகிறதுக்கானது மட்டும்தான் நம்ம பார்க்குறோமே தவிர அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். நெக்ஸ்ட், அண்டர் இந்தியாஸ் டீசென்ட்ரலைஸ்ட் approach to healthcare delivery, the states are primarily responsible for organizing health services. இதுவும் 100% கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சர்வீசஸ் பார்த்துக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போது ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா both statements 1 and 2 are correct and statement 2 is the correct explanation for statement 1. Next, option B, both statement 1 and 2 are correct and statement 2 is not the correct explanation for statement 1. Statement 1 is correct but statement 2 is incorrect. Statement 1 is incorrect but statement 2 is correct. நம்ம மேலே பார்த்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். பட் ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் ஒன்னுக்கான எக்ஸ்பிளனேஷனா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது சரியான விளக்கம்லாம் கிடையாது. ரெண்டுமே வந்து இண்டிபெண்ட்டாக கரெக்ட். பட் ஆனால் வந்து எக்ஸ்பிளனேஷன் அது ரெண்டுத்துக்கும் இதெல்லாம் ரிலேஷன் இருக்கா அப்படி எதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Next question. Consider the following statements. Statement 1. According to the United Nations World Water Development Report 2022, India extracts more than a quarter of the world's groundwater withdrawal each year. இது வந்து கரெக்ட். ஸோ நீங்கள் நியூஸை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஷனை வந்து பண்ண முடியும். எப்போவுமே ரிப்போர்ட் பேஸ்டு கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து யூபிஎஸ்சிலேருந்து கேட்பாங்க. ஸோ அந்த பேசிஸில் இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து 2 கேட்டிருக்காங்க. Next, statement 2. India needs to extract more than a quarter of the world's groundwater each year to satisfy the drinking water and sanitation needs of almost 18% of world's population living in its territory. So, இந்த statement அப்படின்றது பார்த்தீங்கன்னா தவறான statement. So, answer என்ன அப்படின்னா option C. Statement 1 is correct but statement 2 is incorrect. Next question. Consider the following statements. According to the Constitution of India, the central government has duty to protect states from internal disturbances. இது வந்து as per Article 355 இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். Next, second statement. The Constitution of India exempts the states from providing legal counsel to a person being held for preventive detention. இது வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஸ்டேட்மெண்ட்.
எக்ஸாம் பண்ணாது. ஆக்சுவலாக ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கீழே யாரையாவது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தாராளமாக லீகல் கவுன்சில் அப்படின்றத எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு த ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் 2002, கன்ஃபெஷன் ஆஃப் த அக்யூஸ்ட் பிஃபோர் த போலீஸ் cannot be used as a எவிடன்ஸ். நார்மல் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டு. பட் ஆனால் ஆஸ் பர் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன்னா போலீஸ்க்கு முன்னாடி ஒருத்தங்க கன்ஃபெஷன் பண்ணால் அது வந்து எவிடன்ஸாக எடுத்துக்கப்படும். எந்த ஆக்ட் கீழே அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் 2002 கீழே. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவு மெனி ஆஃப் த அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ, ஒன்லி 1. Next question, which one of the following countries has been suffering from decades of civil strife and food shortages and was in news in the recent past for its very severe famine? Somalia. ஸோ இந்த கொஷின் பேப்பரோட ட்ரெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதே லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கொஷின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து ரீசெண்டாக வந்து கான்ஃப்ளிக் போயிட்டுருக்கு, எந்தெந்த கண்ட்ரீஸில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூப்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ இது மாதிரியான கொஷின்ஸ் ஒரு 4 to 5 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் இருக்குது. ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் அப்படின்றதுலாம் நமக்கு டூவபிள் கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஷின், consider the following statements. In India, the Biodiversity Management Committee are key to the realization of the objectives of the Nagoya Protocol. This is correct statement. Current affairs question da. Next, the Biodiversity Management Committees have important functions in determining access and benefit sharing, including the power to levy collection fees on the access of biological resources within its jurisdiction. So இதுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் above this are is correct அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு, போத் 1 and 2. Next question, consider the following statements in respect of election to the President of India. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்தது அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 2 கொஷின்ஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடாகவே வந்து பிரசிடென்ட் ரிலேட்டடாகவே வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், the members nominated to either house of the parliament or the legislative assemblies of states are also eligible to be included in the electoral college. ஸோ இதில் நாமினேட்டட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பிரசிடென்ட்டோட எலெக்ஷனில் நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருந்தாலும் சரி இல்லை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருந்தாலும் சரி நாமினேட்டட் மெம்பர்ஸ் அப்படின்றவங்க இன்க்ளூடே ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, higher the number of elective assembly seats, higher is the value of vote of each MLA of that state. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்லேருந்து எலெக்ட் ஆன எம்எல்ஏவோட ஓட்டுக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். பாப்புலேஷன் ஆஃப் ஈச் ஸ்டேட் divided by elected members of MLA into 1/1000. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஸோ இந்த இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பாப்புலேஷன் இருந்ததுன்னா அதிகமான வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ சில ஸ்டேட்ஸ் வந்து அதிகமான பாப்புலேஷன் வச்சுருப்பாங்க, சில ஸ்டேட்ஸில் வந்து பாப்புலேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு மிஸ்மேட்ச் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாவை டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ராங் ஸ்டேட்மெண்ட். பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால எம்எல்ஏவோட ஓட் வேல்யூன்றது அதிகமாக இருக்கணும் அர்த்தம் கிடையாது. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட், த வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் ஈச் எம்எல்ஏ ஆஃப் மத்திய பிரதேஷ் இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் கேரளா. ஸோ இப்போது நமக்கே தெரியும் மத்திய பிரதேஷோட பாப்புலேஷன் அப்படின்றது கேரளா விட அதிகமாக இருக்கும். இப்போ தான் நான் சொன்னேன் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே ஓட் அப்படின்றது அங்கே கம்மியாக தான் இருக்கும். இப்போ நியூமரிக்கல் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷோட
எம்எல்ஏ இப்போ மத்திய பிரதேசில் இருக்க ஒரு எம்எல்ஏவோட ஓட்டோட வேல்யூ என்னன்னா 131. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு எம்எல்ஏவோட ஓட் வேல்யூ அப்படின்றது 151. ஸோ நமக்கு இந்த நியூமரிக்கல் டேட்டா தெரியலனாலும் பரவாயில்ல, இது இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னாலே நம்ம அதை வச்சு என்ன பண்ணலாம், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இதில் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா மத்திய பிரதேஷோட எம்எல்ஏவோட ஓட் வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் ஈச் எம்எல்ஏ ஆஃப் புதுச்சேரி இஸ் ஹையர் தென் தட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் பிகாஸ் த ரேஷியோ ஆஃப் total population to the total number of elective seats in Puducherry is greater as compared to Arunachal Pradesh. So இப்போ இங்க பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய எலெக்டிவ் சீட்ஸ் என்ன அப்படின்னா 8. வேல்யூ ஆஃப் ஓட் அருணாச்சல் பிரதேஷ்ல 8, புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா 16. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷை விட புதுச்சேரியில் இருக்கிற பாப்புலேஷன் அப்படின்றது கம்மியான பாப்புலேஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ புதுச்சேரியில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிறதுனால புதுச்சேரியில் இருக்க எம்எல்ஏவோட ஓட் வேல்யூ அப்படின்றது அருணாச்சல் பிரதேஷை விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஹவு மெனி ஆஃப் த அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்லி 1, ஆப்ஷன் ஏ. Next question. Consider the following countries: Bulgaria, Czech Republic, Hungary, Latvia, Lithuania, Romania. How many of the above mentioned countries share a land border with Ukraine? ஸோ இப்போ தான் சொன்னேன், ரஷ்யா அண்ட் உக்ரைனுக்கு கான்ஃப்ளிக்ட் நடந்ததுனால இந்த கொஷின் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின். ஸோ ஹங்கேரி, அப்புறம் ரொமானியா, அப்புறம் போலாண்ட். ஸோ இந்த 3 கண்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட பார்டர் ஷேர் பண்ணுற கண்ட்ரிஸ். இதில் ஆப்ஷனில் நமக்கு ஹங்கேரி, ரொமேனியா மட்டும் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஒன்லி 2. ஸோ அவங்க கொடுத்துருக்க கண்ட்ரீஸில் பார்டர் ஷேர் பண்ணுற கண்ட்ரி அப்படின்றது ஹங்கேரி அண்ட் ரொமேனியா, ஒன்லி 2. நெக்ஸ்ட் கொஷின். with reference to the Earth's atmosphere, which one of the following statements is correct? First statement, the total amount of insolation received at the equator is roughly about 10 times of that received at the poles. ஆக்சுவலாக இன்சோலேஷன் அப்படின்றது ஈக்குவேட்டர் ரீஜன் தான் அதிகமாக வந்து ரிசீவ் பண்ணும், அது கரெக்ட் தான். பட் ஆனால் வந்து 10 டைம்ஸ் ரிசீவ் பண்ணுமா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாஜுரேட்டட் ஸ்டேட்மெண்ட். ஒரு 4 டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர் அப்படின்றது போல்ஸை விட அதிகமாக இன்சோலேஷன் ரிசீவ் பண்ணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா infrared rays constitute roughly 2/3 of insolation. 2/3 கிடையாது, 50%. ஸோ இது வந்து என்சிஆர்டிலேருந்து எடுத்த ஒரு கொஷின். அதாவது என்சிஆர்டிலேருந்து டேரெக்டாக இல்லை, பட் என்சிஆர்டி நீங்கள் ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாட் டைரக்ட் கொஷின், பட் அதுலேருந்து எடுத்த ஒரு கொஷின் தான், அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஷின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா infrared waves are largely absorbed by water vapor that is concentrated in the lower atmosphere. So இது வந்து correct statement. Next, infrared waves are a part of visible spectrum of electromagnetic waves of solar radiation. இல்ல visible part கிடையாது, invisible part. So இந்த questionக்கு answer option C. Next question. Consider the following statements. Statement 1. The soil in tropical rainforest is rich in nutrients. ஸோ இப்போ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இது எந்த ரீஜனில் வரும் அப்படின்னா ஈக்வட்டேரியல் ரீஜன்ஸில் வரும். ஈக்வட்டேரியல் ரீஜன்ஸில் என்ன சாயில் இருக்குது அப்படின்னா லேட்ரைட் சாயில் இருக்குது. ஸோ லேட்ரைட் சாயில் நமக்கு தெரியும் இட் இஸ் நாட் ரிச் இன் நியூட்ரியன்ஸ். ஏன் அப்படின்னா லீச்சிங் அப்படின்ற ப்ராசஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய சாயில்ஸ் எதுவுமே எப்படி இருக்காது அப்படின்னா நியூட்ரியன்ட்டில் இட்ஸ் நாட் ரிச் இன் நியூட்ரியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ராங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ஹை டெம்பரேச்சர் அண்ட் மாய்ஸ்சர் ஆஃப் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் cause dead organic matter in the soil to decompose quickly. ஸோ இந்த இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின், ஈஸியாக வந்து இதை பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷின். Consider the following statements.
Statement 1, the temperature contrast between continents and oceans is greater during summer than in winter. So இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராங். விண்டரில் கிடையாது, சம்மரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் இஸ் மோர் தென் தட் ஆஃப் லேண்ட் சர்ஃபேஸ். இது நமக்கு நல்லாவே தெரியும், இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ லேண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிறதுக்கும் சரி கூல் ஆகிறதுக்கும் சரி ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ த ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்றது வாட்டர் தான் வந்து அதிகம். ஸோ இதில் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின். Consider the following statements. In a seismograph, P waves are recorded earlier than S waves. ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட், எல்லாருக்குமே தெரியும், இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா P waves, the individual particles vibrate to and fro in the direction of wave propagation, whereas in S waves, the particles vibrate up and down at right angles to the direction of wave propagation. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். P waves-ல பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் போகும், அண்ட் S waves-ல வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ரைட் ஆங்கிள்ஸில் அது போகும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போது ஆப்ஷன் சி போத் 1 and 2 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். இதுவுமே வந்து ஜியாகிரஃபியில் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஷின். ஸோ நம்ம வந்து இதுவுமே வந்து ஒரு டூவபிள் கொஷின் தான். நெக்ஸ்ட், வித் ரெஃபரன்ஸ் டு கோல் பேஸ்டு thermal power plants in India, consider the following statements. First, none of them uses sea water. இது வந்து தப்பு. sea water யூஸ் பண்ணுற நிறைய கோல் பேஸ்ட் thermal power plants அப்படின்றது இந்தியாவில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா none of them is set up in water stressed district. இல்லை, கிட்டத்தட்ட 40% வந்து எங்கே இருக்குது, எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படின்னா வாட்டர் ஸ்ட்ரெஸ்டு டிஸ்ட்ரிக்ஸில் தான் செட்டப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா none of them is privately owned. இதுவுமே வந்து தப்பு. அதானி பவர் கார்பரேஷன், டாடா பவர் கார்பரேஷன், இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் இருந்த ஒரு கொஷின். ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தா இது டூவபிள் கொஷின் தான். ஸோ ஹவு மெனி ஆஃப் த அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ராங். ஸோ வந்து ஆப்ஷன் டி நன். நெக்ஸ்ட் கொஷின். Velachery method is sometimes talked about with reference to which one of the following? ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸில் இருந்தது. ஸோ இது வந்து டேரெக்டாக நமக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கண்ட்ரோலிங் த வைரல் டிசீசஸ் ஸ்ப்ரெட் பை மஸ்கிட்டோஸ். ஸோ நியூஸில் இருந்த ஒரு மெத்தட் தான். Next question. Consider the following activities. Spreading finely ground basalt rock on farmlands extensively. Increasing the alkalinity of oceans by adding lime. Capturing carbon dioxide released by various industries and pumping it into abandoned subterranean mines in the form of carbonated waters. ஸோ இது 3 ஸ்டேட்மெண்ட்டுமே எதை ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான கான்செப்ட் தான். ஸோ அப்போது கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் இல்லை கார்பன் கேப்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து அட்மாஸ்பியர்லேருந்து கேப்சர் பண்ணுறது தான் இந்த 3 மெத்தட்மே. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்லேயே சொன்ன மாதிரியே நம்ம என்ன பண்ண முடியும்னா கார்பனை வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ பசால்ட் ராக்கில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ண முடியும். தென் வந்து ஓஷன்ஸில் வந்து ஆல்கனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணது மூலிமா நம்ம கேப்சர் பண்ண முடியும். தென் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளியாகிறத வந்து நம்ம கார்பனேட்டட் வாட்டர்ஸ் மூலிமா கேப்சர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆல் 3. ஸோ இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டட் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இருந்திருக்கு பேப்பரில். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியா மட்டும் இல்லை மொத்த வேர்ல்டுமே வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங் ரிலேட்டடான இஷ்யூஸை வந்து அதிகமாக வந்து இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர்லேயும் வந்து அதோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏரியல் மெட்டாஜெனாமிக்ஸ் பெஸ்ட் ரெஃபர்ஸ் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ். ஸோ ஏரியல் மெட்டாஜெனாமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா
டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது. அப்போ டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிளேஸில், அதாவது லேண்ட் சர்ஃபேஸ் ஏரியாஸில் இருக்கிறத நம்ம கலெக்ட் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த ஏரியல் மெட்டஜானமிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர்லேயே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஎன்ஏ சாம்பிள்ஸை வந்து நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் வந்து அனிமல் டிராஃபிக்கிங். ஸோ அனிமல் டிராஃபிக்கிங்கில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏர்லேயே வந்து அந்த டிஎன்ஏ சாம்பிள், அந்த பர்டிகுலர் அனிமலோட டிஎன்ஏ சாம்பிளை நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம இதை வந்து டேட்டாவாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்போது ஆப்ஷன் ஏ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். கலெக்டிங் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் ஃப்ரம் ஏர் இன் அ ஹேபிட்டட் அட் ஒன் கோ. ஸோ இதுக்கு முன்னாடி ஏரியல் மெட்டஜானமிக்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ட்ரோன்ஸை சென்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா சாம்பிள்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம ட்ரோன்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஏரியல் மெட்டஜானமிக்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும்னா ஏர்லேயே டிஎன்ஏ சாம்பிள்ஸ் அப்படின்றத கலெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மைக்ரோ சேட்டலைட் டிஎன்ஏ இஸ் யூஸ்ட் இன் த கேஸ் ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ மைக்ரோ சேட்டலைட் டிஎன்ஏ அப்படின்றது நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மைக்ரோ சேட்டலைட் டிஎன்ஏ அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது வந்து டேரெக்டாக என்சிஆர்டிலேருந்து எடுத்த ஒரு கொஷின். ஸ்டடிங் தி எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸ் அமாங் வேரியஸ் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபானா அப்படின்னா அனிமல்ஸ். ஸோ அனிமலோட எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ சேட்டலைட் டிஎன்ஏ. இது வந்து டேரெக்டாக என்சிஆர்டிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஷின். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கொஷின், with reference to the Indian history, Alexandria, A.H. Longhurst, Robert Seville, James Burgess and Walter Elliot were associated with. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் பண்ணவங்க. ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ. ஸோ பல்லாவரம் இந்த மாதிரியான நிறைய பிளேசஸில் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அப்படின்றது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து டஃபஸ்ட் கொஷின் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ் சைட் வெல் நோன் ஃபார். ஒவ்வொரு சைட் அந்த சைட்டில் வந்து எதுக்கு அது ஃபேமஸ் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெஸ்ட் நகர். இந்த பெஸ்ட் நகர் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷ். இது வந்து ஷைவைட் கேவ் ஷ்ரைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை தப்பு, புத்திசம். நெக்ஸ்ட் பஜா புத்திஸ்ட் கேவ் ஷ்ரைன் கரெக்டு. சித்தன்னவாசல் ஜெயின் கேவ் ஷ்ரைன் இதுவும் கரெக்டு, தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ வந்து ஹவு மெனி ஆஃப் தி அபவ் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்தது, ஃபர்ஸ்ட் பேர் வந்து தப்பு, செகண்ட் அண்ட் தேர்ட் பேர் கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் பி ஒன்லி 2. Next question, consider the following statements. Statement 1, 7th August is declared as the National Handloom Day. So இது வந்து correct. And it was in 1905 that the Swadeshi movement was launched on the same day. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. அண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் 1க்கு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன்னா கரெக்ட் தான். பிகாஸ் 7th ஆகஸ்ட்டை நம்ம நேஷனல் ஹேண்ட்லூம் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டேல தான் 1905 வந்து ஸ்வதேசி மூமெண்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஆப்ஷன் ஏ, போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ இந்த கொஷின் ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம 75th அம்ரித் மஹோத்சவ் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இது வந்து நியூஸில் வந்து இருந்த ஒரு கொஷின் தான். ஸோ இது எக்ஸ்பெக்டட் ஒன். நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி நேஷனல் ஃபிளாக் ஆஃப் இந்தியா அக்கார்டிங் டு த ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியா 2002. ஸோ இந்த கொஷின் ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 75th அம்ரித் மஹோத்சவ் அப்போ ஹர்கர் திரங்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் நேஷனல் ஃபிளாக் வந்து ஏற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. ஸோ அதனால வந்து இந்த கொஷின் அப்படின்றது வந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் ஜிகே ஜென்ரல் நாலேஜ் கொஷின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ஆஃப் த ஸ்டாண்டர்ட் சைஸஸ் ஆஃப் த நேஷனல் ஃபிளாக் ஆஃப் இந்தியா இஸ் 600 mm to 400 feet. அப்படிலாம் கிடையாது, ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the ratio of the length to the height width of the flag shall be 3:2. இது வந்து கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸ்டேட்மெண்ட் 1 is incorrect but statement 2 is correct.
Next question. Consider the following statements in respect of the Constitution Day. So Constitution Day அப்படின்றது ஒவ்வொரு இயரும் நம்ம 26th நவம்பர் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் வந்து சிட்டிசன்ஸ் அமௌங்க்கு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுன்றதுக்காக. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. Next, on 26 November 1949, the Constituent Assembly of India set up a drafting committee under the chairmanship of Dr. V.R. Ambedkar to prepare a draft constitution of India. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நமக்கு நல்லா தெரியும் 26 நவம்பர் 1949 அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை அடாப்ட் பண்ணாங்க. ஸோ அடாப்டட் தான் வந்து பார்த்திங்கன்னா 26 நவம்பர் 1949. அண்ட் எப்போ அது வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1950 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் நம்ம அதை ரிப்பப்ளிக் டேவாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ டிராஃப்டிங் கமிட்டி செட்டப் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29th August 1947. ஸோ இது நமக்கு தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, பட் நமக்கு தெரியும் 26th நவம்பர் 1949 தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனை அடாப்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது கண்டிப்பாக அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A, போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 are correct and statement 2 is the correct explanation of statement 1. Both statement 1 and 2 are correct and statement 2 is not the correct explanation of statement 1. Statement 1 is correct but statement 2 is incorrect. So this is answer option C. Next question, consider the following statements. Statement 1, Switzerland is one of the leading exporters of gold in terms of value. So இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, Switzerland has the second largest gold reserves in the world. இது வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைனா கிட்ட தான் அதிகமான கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஸோ ஸ்விட்சர்லாண்ட் அப்படின்றது தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் ஆப்ஷன் சி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். இது கொஞ்சம் ஒரு மாடரேட் லெவலான ஒரு கொஷின் தான். நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Next question, consider the following statements. Statement 1, recently United States of America and the European Union have launched the Trade and Technology Council. So இது வந்து correct. The USA and the European Union claim that through this they are trying to bring technological progress and physical productivity under their control. இல்லை, under their control கிடையாது. இவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னா டெமோக்ரட்டைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுடைய மோட்டிவ். ஸோ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தப்பு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின், consider the following statements. Statement 1, India accounts for 3.2% of global export of goods. Statement 2, many local companies and some foreign companies operating in India have taken advantage of India's production linked incentive scheme. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியா வந்து ஓவரால் எக்ஸ்போர்ட்ஸில் இந்தியா என்ன ரேங்க்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.2%. ஸோ 2.2% வந்து இந்தியாவோட ஓவரால் எக்ஸ்போர்ட். மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது கூட்ஸோட எக்ஸ்போர்ட்டில் இந்தியாவோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 1.8%. இப்போது சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ், சர்வீசஸில் நம்ம எந்தளவுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4%. ஸோ அப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ராங் ஸ்டேட்மெண்ட். ஓவரால் எக்ஸ்போர்ட்ஸ் 2.2%, மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இங்கே கொஷனில் கேட்டிருக்கிறது மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் தான், கூட்ஸ் எக்ஸ்போர்ட் அது வந்து 1.8%, சர்வீசஸில் 4%. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் பிஎல்ஐ ஸ்கீம் இருக்கு இல்லையா, ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸில் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்றது உண்மை. ஸோ அப்போ இதில் என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின், consider the following statements. The Stability and Growth Pact of the European Union is a treaty that limits the levels of budgetary deficit of the countries of the European Union. Correct. பட்ஜெட்டரி டெஃபிசிட் அப்படின்றது ஒரு நாட்டில் எந்த அளவுக்கு பட்ஜெட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற லிமிடேஷன்ஸ் வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
makes the countries of the European Union to share their infrastructure facilities. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷேர் பண்ணிருக்காங்களா, அது அந்த growth packல எதுவும் பேசல. Next, enables the countries of the European Union to share their technologies. இதுவும் வந்து wrong statement. So how many of the above statements are correct அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Only one, option A. Next question. Consider the following statements. Recently, all the countries of the United Nations have adopted the first ever compact for international. Recently, all the countries of the United Nations have adopted the first ever compact for international migration, the Global Compact for Safe, Orderly and Regular Migration. So, இது வந்து பார்த்தீங்கன்னா all the countries அப்படின்னு கொடுத்துருக்கிறது தப்பு. So, not all the countries. Next வந்து பார்த்தீங்கன்னா the objectives and commitments stated in the GCM are binding on UN member countries. இதுவும் தப்பு. It's not binding. Next வந்து பார்த்தீங்கன்னா the GCM addresses internal migration or internally displaced people also in its objectives and commitments. So இது வந்து correct. So how many of the above statements are correct அப்படின்னா option A, only one. Next question. Consider the following statements in relation to Janani Suraksha Yojana. So இது வந்து one of the scheme based question. It is a safe motherhood intervention of the state health departments. Correct statement. Its objective is to reduce maternal and neonatal mortality among poor and pregnant women. Correct statement. It aims to promote institutional delivery among poor pregnant women. இதுமே correct statement. Next, its objectives includes providing public health facilities to sick infants up to 1 year of age. இல்ல இது மாதிரி எதுவும் அந்த ஸ்கீம்ல இன்க்ளூட் ஆகல. So how many of the statements given above are correct அப்படின்னா only 3, option C. Next question. Consider the following statements in the context of interventions being undertaken under Anemia Mukt Bharat strategy. Again, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா one of the scheme related question தான். ஸோ அனிமியா முக்த் பாரத் ஸ்ட்ராட்டஜிக்கில் மொத்தம் 6 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ அதில் தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் prophylactic calcium supplementation for preschool children, adolescents and pregnant women. ஸோ இதில் ப்ரோஃபிலாக்டிக் அப்படின்னு கொடுத்துருக்கிறது தப்பு. அயன் ஃபாலிக் அப்படின்றது தான் கரெக்ட். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இட் ரன்ஸ் அ கேம்பெயின் ஃபார் டிலேட் கார்ட் கிளாம்பிங் அட் த டைம் ஆஃப் child birth. Correct. It provides for periodic deworming to children and adolescents. Correct. It addresses non-nutritional causes of anemia in endemic pockets with special focus on malaria, hemoglobinopathies and fluorosis. So இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். So above how many of the statements given above are correct அப்படின்னா option C, only 3. Next question. Consider the following statements. Carbon fibers are used in the manufacture of components used in automobiles and aircrafts. Correct? Then carbon fibers once used cannot be recycled. Tabbu. Can be recycled. So which of the statements given above is are all correct அப்படின்னா option A, 1 only. Next question. Consider the following actions. Detection of car crash or collision which results in the deployment of airbags almost instantaneously. Detection of accidental free fall of a laptop towards the ground which results in the immediate turning off of the hard drive. Detection of the tilt of the smartphone which results in the rotation of display between portrait and landscape mode. So in how many of the above actions is the function of accelerometer required? So accelerometer அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா rate of change of velocity. Rate of change of velocity. ஸோ அது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, all 3. Next question. With reference to the role of biofilters in recirculating aquaculture systems, consider the following statements. Biofilters provide waste treatment by providing uneaten fish feed. Biofilters convert ammonia present in fish waste to nitrate.
biofilters increase phosphorus as nutrient for fish in water. ஸோ ரோல் ஆஃப் பயோஃபில்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பயோஃபில்டர்ஸோட ரோல் தான். மூணுமே பயோஃபில்டர்ஸ் பண்ணும். ஸோ how many of the above statements given above are correct? ஸோ கரெக்ட் அப்படின்னு கேட்கும்போது all the three statements are correct. ஸோ அப்போ ஆப்ஷன் C, all three. Next question, consider the following pairs. Objects in space description. So Cepheids, giant clouds of dust and gas in space. இது வந்து Cepheids கிடையாது, nebulae. Next, nebulae, stars which brighten and dim periodically. இது தப்பு. ஸோ இது வந்து Cepheids. Next வந்து pulsars, neutron stars that are formed when massive stars run out of fuel and collapse. இதுவுமே வந்து தப்பு. pulsars அப்படின்னா என்ன அப்படின்னா strong magnetic fields. pulsars அப்படின்னா strong magnetic fields. So how many of the above pairs are correctly matched அப்படின்னா none. Option D. Next question, which one of the following countries has its own satellite navigation system? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தனக்குன்னு சொந்தமாக ஒரு சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் வச்சுருக்க கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், ரஷ்யா, ஜப்பான், இந்தியா அண்ட் இதில் கொடுத்துருக்க கண்ட்ரீஸில் ஜப்பான். ஸோ ஆஸ்திரேலியா, கனடா, இஸ்ரேலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஓன் நேவிகேஷன் சிஸ்டம் அப்படின்றது கிடையாது. ஸோ இது ஏன் வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ சீஃப் வந்து நம்ம நேவிக்கை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட நேஷ்னல் நேவிகேஷன் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா IRNSS. ஸோ இது வந்து இந்தியாவோடது. நேவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டமில் பேஸ் பண்ணது தான். ஸோ அதனால தான் இந்த கொஷின் அப்படின்றது வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கொஷின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ballistic missiles are jet propelled at subsonic speeds throughout their flights, while cruise missiles are rocket powered only in the initial phase of flight. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. பேலிஸ்டிக் மிசைல்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் பவர்டு ஒன்லி இன் இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் ஃப்ளைட், வைல் க்ரூஸ் மிசைல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெட் ப்ராப்பல்டு அட் சப்சானிக் ஸ்பீட்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, அக்னி 5 இஸ் அ மீடியம் ரேஞ்ச் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல், வைல் பிரம்மோஸ் இஸ் அ சாலிட் ஃபியூவல்டு இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அக்னி 5 அப்படின்றது தான் சாலிட் ஃபியூவல் இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், பிரம்மோஸ் அப்படின்றது மீடியம் ரேஞ்ச் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் அபவ் இஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் டி, நெய்தர் 1 nor 2. Next question, consider the following statements regarding mercury pollution. Gold mining activity is a source of mercury pollution in the world. Correct? Coal-based thermal power plants cause mercury pollution. Obviously, there is no known safe level of exposure to mercury. Correct தான். இந்த லெவலுக்கு வரைக்கும் எக்ஸ்போஸ் ஆனால் மெர்க்குரி வந்து சேஃப் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஸோ how many of the above statements are correct அப்படின்னா ஆப்ஷன் சி, all 3. Next question, with reference to green hydrogen, consider the following statements. So green hydrogen நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துட்டே இருந்தோம். கேபினட் மினிஸ்டர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால தான் இந்த கொஷின் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இட் கேன் பி யூஸ்ட் டைரக்ட்லி as a fuel for internal combustion. Correct. It can be blended with natural gas and used as a fuel for heat or power generation. Correct. It can be used in the hydrogen fuel cell to run vehicles. So இதுவுமே correct. So how many of the above statements are correct அப்படின்னா ஆப்ஷன் சி, all 3. Next question, with reference to home guards, consider the following statements. Home guards are raised under the Home Guards Act and rules of central government. தப்பு, central government கிடையாது, state government. அடுத்தது, the role of the home guards is to serve as an auxiliary force to the police in maintenance of internal security. Correct? To prevent infiltration on the international border or coastal areas, the border wing home guards battalions have been raised in some states. இதுவும் correct. So how many of the above statements are correct அப்படின்னா option B, only 2. Next question,
With reference to India, consider the following pairs. Action, Act. Unauthorized wearing of police or military uniforms. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் 1923. ஸோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது knowingly misleading or otherwise interfering with a police officer or military officer when engaged in their duties, Indian Evidence Act 1872. இது தப்பு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் தான். நெக்ஸ்ட் celebratory gunfire which can endanger the personal safety of others, the Arms Amendment Act 2019. இது கரெக்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் கொஷின் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா how many of the above pairs are correctly matched அப்படின்னா only to option B. Next question. Consider the following pairs. Regions often mentioned in news. Reason for being in news. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கூப்ஸ், கான்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி சிவில் வார்ஸ், இந்த மாதிரியான இடங்கள் வந்து அதிகமாக உங்களுக்கு கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நமக்கு பிளேசஸ் அண்ட் நியூஸ் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை சுற்றி தான் வந்து நமக்கு கொஷின்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ நார்த் கிபு அண்ட் இட்டுரி, வார் பிட்வீன் அர்மேனியா அண்ட் அசர்பைஜான். அடுத்தது நாகோர்னோ கராபாக், இன்சர்ஜென்சி இன் மொசாம்பிக். அடுத்தது கெர்சன் அண்ட் ஜொஃபாரிஸ்வியா, டிஸ்பியூட் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் லெபனன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நார்த் கிவு அண்ட் இட்டோரின்றது காங்கோ, அர்மேனியா அண்ட் அசர்பைஜான் அப்படின்றது நாகோர்னோ அண்ட் கராபாக். அடுத்தது கெர்சன் அண்ட் ஜொஃபோரியான்றது வந்து பார்த்தீங்கன்னா இது உக்ரைன், ரஷ்யா உக்ரைன் வாரில் மென்ஷன் ஆன பிளேசஸ். ஸோ அப்படி பார்த்தா இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து மூணு பேர்ஸுமே ராங்கு. ஸோ how many of the above pairs are correctly matched அப்படின்னா ஆப்ஷன் டி, none. Next question. Consider the following statements. Statement 1. Israel has established diplomatic relations with some Arab states. இது வந்து கரெக்ட். Statement 2. The Arab Peace Initiative mediated by Saudi Arabia was signed by Israel and Arab League. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இஸ்ரேலில் வந்து அதோட நியர்பை ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கூடையும் வந்து பீஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ப்ராசஸ் மூலிமா அதை மீடியேட் பண்ணுறது யார் அப்படின்னா சவுதி அரேபியா. ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து சில கண்ட்ரீஸோட, சில அரப் ஸ்டேட்ஸோட வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் இது இந்த அரப் பீஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்றத இஸ்ரேல் வந்து சைன் பண்ணிச்சா அப்படின்னா நோ, இஸ்ரேல் வந்து சைன் பண்ணலை. ஸோ அதனால இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ராங். ஸோ அப்போது ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் சி. Next question. Consider the following pairs with regard to sports awards. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசெண்ட் ட்ரெண்டு. 2021 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து ஒரு 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப 2023 ப்ரிலிம்ஸ் பேப்பரில் இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த இயர்லேயும் எனக்கு என்னென்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் அப்படின்றது வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நியூஸும் வந்து பாருங்கள். ஸோ மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அவார்ட் ஃபார் த மோஸ்ட் ஸ்பெக்டாகுலர் and outstanding performance by a sports person over a period of last 4 years. Correct. Arjuna award for the lifetime achievement by a sports person. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு தான், லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு தான். ஸோ இது வந்து ராங். நெக்ஸ்ட்டு துரோணாச்சாரியா அவார்ட் டு ஹானர் எமினன்ட் கோச்சஸ் who have successfully trained sports person or teams. Correct. ராஷ்ட்ரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் to recognize the contribution made by sports person even after their retirement. இது வந்து தப்பு. இந்த புரோத்சாகன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கார்பரேஷன்ஸ், அதுக்கப்புறம் என்ஜிஓஸ், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், இதில் வந்து யார் வந்து ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்ட்ரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதில் how many of the above pairs are correctly matched அப்படின்னா only 2. ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் 44th செஸ் ஒலிம்பியாட். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கொஷின் தான். ஸோ இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் செஸ் ஒலிம்பியாட் வாஸ் ஹெல்ட் இன் இந்தியா. கரெக்ட். த அஃபிஷியல் மாஸ்கோட் வாஸ் நேம்ட் as தம்பி. கரெக்ட். த ட்ராஃபி ஃபார் த வின்னிங் டீம் இன் த ஓப்பன் செக்ஷன் இஸ் த வீரா மென்ஷிக் கப்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the trophy for the winning team in the women section is the Hamilton Russell Cup. ஸோ இது வந்து ஃப்ளிப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் டீம் ஓப்பன் செக்ஷனில் வின் பண்ணுற டீமுக்கு ஹேமில்டன் ரசல் கப்பும், உமன் செக்ஷனில் வின் பண்ணுறவங்களுக்கு வீராமென்ஷிப் கப்பும் வரும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு மெனி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் அபவ் ஆர் கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் பி ஒன்லி டூ. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். Next question, consider the following pairs. Area of conflict mentioned in news. So again நான் சொன்ன மாதிரி conflict இருக்கிற places, country where it is located. First Donbass. Donbass அப்படின்றது சிரியாவில் கிடையாது. நெக்ஸ்ட் கச்சின் அப்படின்றது மியான்மரில் இருக்கு, நார்த் இன் எத்தியோப்பியா. நெக்ஸ்ட் டிக்ரே உக்ரைனில் இருக்கு, நார்த் ஏமனில் கிடையாது. ஸோ how many of the above pairs are correctly matched அப்படின்னா none of the pairs. ஸோ ஆப்ஷன் D. Next question, in the recent years, Chad, Guinea, Mali and Sudan caught the international attention for which of one of the following reasons common to all of them? Discovery of rich deposits of rare earth elements, establishment of Chinese military bases, southward expansion of Sahara Desert, successful coups. ஸோ நான் சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல் coups. ஸோ இந்த ஒரு கொஷனை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது 1 இயருக்கு நீங்கள் படித்தா பத்தாது. இப்போது 1.5 இயர்ஸ் இல்லை 2 இயர்ஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத நம்ம யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் படிச்சிருந்தா மட்டும்தான் கொஷின்ஸ் அதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியும். ஸோ 1 இயர் அப்படின்றது இதுக்கப்புறம் ரெலவெண்ட்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு 49th கொஷின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்: fertilizer plants, oil refineries, steel plants. Green hydrogen is expected to play a significant role in decarbonizing how many of the above industries? இந்த 3 இடத்துலையுமே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா green hydrogen அப்படின்றோடைய ரோல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ all 3, ஆப்ஷன் C. Consider the following statements about G20. The G20 group was originally established as a platform for the finance ministers and central bank governors to discuss international economic and financial issues. இது வந்து wrong statement. G20 அப்படின்றது ஃபர்ஸ்ட் 1999 செட்டப் ஆச்சு. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஷியான் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஸோ அந்த பேக்ரவுண்டில் செட்டப் பண்ணப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா G20 குரூப். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் G20 ப்ரியாரிட்டிஸ். இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஸோ G20யும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் அதிகமாக இருந்தது, ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஷின் தான். ஸோ பேப்பர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் லெவலான பேப்பர் தான். பட் இந்த பேப்பரோட டிஃபிகல்ட்டி அப்படின்றது எதனால் அதிகமாச்சு அப்படின்னா உங்களுக்கு எலிமினேஷன் மெத்தட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம யூஸே பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் அப்படின்றது டஃபஸ்ட் பேப்பர் ஆச்சு. ஸோ எலிமினேஷன் டெக்னிக்ஸ் இருந்திருந்தது அப்படின்னா இந்த பேப்பர் அப்படின்றது டூவபிள் பேப்பர் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எலிமினேஷன் டெக்னிக்ஸை வந்து யூபிஎஸ்சி பேப்பரில் யூஸ் பண்ண முடியாது. இதோட பேட்டர்ன் வந்து லாஸ்ட் இயரே வந்து இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து வெறும் ஹவு மெனி ஆஃப் த பேர்ஸ் மட்டும் கரெக்ட் அப்படின்றது கேட்டிருந்தாங்க, ஸ்டேட்மெண்ட்ஸில் கேட்கல. பட் இந்த இயர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ்லையுமே வந்து ஹவு மெனி ஆஃப் தி அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை வந்து கரெக்டாக படிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண. நெக்ஸ்ட் கொஷின், consider the following statements. Jhelum river passes through Ular lake. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ரிவர் டைரக்ட்லி ஃபீட்ஸ் கொல்லெரு லேக். ஸோ இந்த ரெண்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டிலேருந்து எடுத்தது. ஸோ கிருஷ்ணா ரிவர் அப்படின்றது கொல்லெரு லேக்ல ஃபீட் ஆகலை. இது வந்து பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் கோதாவரி ரிவரில் தான் இது வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட்டு மியாண்டரிங் ஆஃப் கண்டக் ரிவர் ஃபார்ம்டு கன்வர் லேக், இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ how many of the statements given above are correct அப்படின்னா ஆப்ஷன் பி ஒன்லி 2. நெக்ஸ்ட் கொஷின், கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். போர்ட், அதுக்கப்புறம் வெல் நோன் அஸ் காமராஜர் போர்ட், ஃபர்ஸ்ட் மேஜர் போர்ட் இன் இந்தியா, ரெஜிஸ்டர்ட் அஸ் அ கம்பெனி. ஸோ இது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு முந்த்ரா போர்ட், லார்ஜஸ்ட் ப்ரைவேட்லி ஓன்டு போர்ட் இன் இந்தியா, இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் விசாகப்பட்டினம் போர்ட், லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் இன் இந்தியா, ராங். JNPT, ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் இன் இந்தியா. ஸோ how many of the above pairs are correctly matched அப்படின்னா ஆப்ஷன் பி ஒன்லி 2 pairs. நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ட்ரீஸ். ஜாக் ஃப்ரூட், மஹுவா, teak. How many of the above are deciduous
ட்ரீஸ். ஸோ இதுவுமே வந்து என்சிஆர்டிலேருந்து கொஷின் தான், பட் ஆனால் டேரக்ட் கொஷின் கிடையாது. ஜாக் ஃப்ரூட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் ஏரியாஸ், அதில் வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடியது. மஹுவா அண்ட் டீக் வந்து பார்த்தீங்கன்னா டெசிடியஸ். ஸோ how many of the above are deciduous trees அப்படின்னா ஆப்ஷன் பி ஒன்லி 2. Next question, consider the following statements. India has more arable area than China. Arable area அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா அண்டர் கிராப்ஸ். ஃபாரஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இது கீழே வராது. ஏரியா அண்டர் கிராப்ஸ், எவ்வளோ ஏரியாவில் நம்ம கிராப்ஸ் அப்படின்றது விளைவிக்கிறோம் அப்படின்றது. ஸோ அது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். இந்தியாவோட அரேபிள் ஏரியா அப்படின்றது 156 மில்லியன் ஹெக்டார்ஸ். சைனாவோடது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 120 மில்லியன் hectares. The proportion of irrigated area is more in India as compared to China. இது வந்து wrong statement. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 40% ஆஃப் த ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இரிகேட்டட் ஏரியா. 40% அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 71 மில்லியன். அடுத்தது சைனாவோடது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 69 மில்லியன். இப்போ இங்கே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரொப்போர்ஷன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ப்ரொப்போர்ஷன் பார்க்கும்போது 120 மில்லியன் வச்சிருக்க சைனா 69 மில்லியன் ஏரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரிகேட்டட் ஏரியா வச்சுருக்காங்க. நம்மது அரேபிள் ஏரியான்றது 156 மில்லியன், பட் ஆனால் நம்மளோட இரிகேட்டட் ஏரியான்றது 71 மில்லியன் தான். ஸோ அப்போ ப்ரொப்போர்ஷனேட் பேசிஸில் பார்க்கும்போது இந்தியாவோட இரிகேட்டட் ஏரியா அப்படின்றது சைனாவோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ராங். நெக்ஸ்ட்டு, த ஆவரேஜ் ப்ரொடக்டிவிட்டி பர் ஹெக்டார் இன் இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் ஹையர் தேன் தட் இன் சைனா. இது வந்து ராங். சைனா வந்து நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை விட 1.5 டைம்ஸ் அதிகமாக வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் how many of the above statements are correct அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒன்லி 1. Next question, which one of the following is the best example of repeated falls in sea level giving rise to present day extensive marshland? ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடரேட் அந்த கொஷின் தான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம நியூஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து சி ரைஸ் அப்படின்னு சி லெவல் அப்படின்றது அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்றதான் பார்த்துட்டே இருக்கோம். பட் யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா சி லெவல் அப்படின்றது எங்கே ஃபால் ஆகுது, எங்கே குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரான் ஆஃப் கட்ச். நெக்ஸ்ட் வந்து ilmenite and rutile abundantly available in certain coastal tracts of India are rich sources of which one of the following? ஸோ அப்போ ilmenite rutile அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அயன் அப்படின்றது நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எலிமினேட் பண்ணிடலாம். பிகாஸ் அயன் அப்படின்றது மேக்னடைட், ஹெமாடைட் இப்படி தான் வரும். அலுமினியமும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்சைட் அந்த மாதிரி தான். ஸோ அப்போ நமக்கு என்ன டவுட்ஃபுல்லாக இருக்கும்னா காப்பரா டிட்டானியமா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டைட்டானியம். ஸோ இது தெரிஞ்சால் அட்டன் பண்ணலாம், நம்ம இல்லைன்னா மைனஸ் மார்க் போகக்கூடாது அப்படின்னா இதை நம்ம எலிமினேட் பண்ணிடுறது தான் பெஸ்ட், நம்ம அட்டன் பண்ணாமல் விட்டுறது தான் பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா about 3/4 of world's cobalt, a metal required for the manufacture of batteries for electric motor vehicles, is produced by. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு கொஷின். நியர்லி 70% அப்படின்றது எங்கே இதாகுது அப்படின்னா த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் தான், இது நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா which one of the following is a part of the Congo basin? ஸோ கேமரூன், நைஜீரியா, சவுத் சூடான், உகாண்டா. ஸோ இதுதான் மேப் அப்படின்றத நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கணும், வேர்ல்டு மேப்பில் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரூன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அமர்கண்டக் ஹில்ஸ் ஆர் அட் கன்ஃப்ளூவன்ஸ் ஆஃப் வித்யா அண்ட் ஷயாத்ரி ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஷயாத்ரி கிடையாது, விந்தியா அண்ட் சத்புரா ரேஞ்சஸ். ஸோ இது இஸ் ராங். நெக்ஸ்ட்டு பில்லிகிரிங்கன் hills constitute the easternmost part of Satpura range. இது வந்து wrong statement. Then Seshachalam hills constitute the southernmost part of Western Ghats. Western Ghats கிடையாது, Eastern Ghats. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டிலேருந்து எடுத்த ஒரு கொஷின் தான். ஸோ டைரக்ட் கொஷின். how many of the statements given above are correct அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா none, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, with reference to India's projects on connectivity, consider the following statements. East-West corridor under Golden Quadrilateral project connects Dibrugarh and Surat. ஸோ கோல்டன் குவாட்ரிலேட்டரல் இப்போ நம்ம மல்டி மாடல் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், பிஎம் கட்டி சக்தி. ஸோ அதனால இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு கொஷின் அப்படின்றது எக்ஸ்பெக்டட் ஒன் தான்.
ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் காரிடர் அப்படின்றது திப்ருகர்லேருந்து சூரத்தை வந்து கனெக்ட் பண்ணலை, போர்பந்தர் டு சில்சர் தான் வந்து கனெக்ட் பண்ணுது. அதே மாதிரி நார்த் வெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ராங். நெக்ஸ்ட்டு ட்ரைலேட்ரல் ஹைவே connects Moreh in Manipur and Chiang Mai in Thailand via Myanmar. இங்கே Chiang Mai கிடையாது, Mysore. Next, Bangladesh, China, India, Myanmar economic corridor connects Varanasi in Uttar Pradesh with Kunming in China. Varanasi in Uttar Pradesh கிடையாது, Kolkata. So in the statement wrong. So how many of the above statements are correct அப்படினா option D none. Next question. Consider the following statements. Statement 1. Interest income from the deposits in infrastructure investment trust invites distributed to their investors is exempted from tax but the dividend is taxable. So இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ராங். இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் எக்ஸம்டட்னு சொல்லியிருக்காங்க, கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்றது டாக்ஸபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் 2023 அனௌன்ஸ் பண்ணது. ஈவன் வந்து ரீபேமெண்ட் ஆஃப் டெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ராங். Next, statement 2. Invites are recognized as borrowers under the Securitization and Reconstruction of Financial Assets and Enforcement of Security Interest Act 2002. இது வந்து பட்ஜெட் 2021 சொல்லப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இது கீழே என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2002 கீழே என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எழுதிருப்பாங்கன்னா பூல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பூல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாரோவர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா சியூ பண்ண முடியும். கோர்ட்டில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இவங்க கேஸ் ஃபைல் பண்ண முடியும். எதுக்கு கீழே அப்படின்னா இந்த செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் ஆக்ட் கீழே. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கரெக்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் first statement wrong, second statement correct. So option D. Statement 1 is incorrect but statement 2 is correct. Next question. Consider the following statements. Statement 1. In the post-pandemic recent past, many central banks worldwide carried out interest rate hikes. So இது வந்து correct. இது வந்து newspaperல budget அப்போ release ஆன ஒரு statement. Next, central banks generally assume that they have the ability to counteract the rising consumer prices via monetary policy means. So இதுவுமே வந்து correct தான். Then which one of the following is correct in respect of the above statements? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏன் ஹைக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பீரியடில் இது கமோடிட்டிஸோட ப்ரைஸஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கோவிட் பீரியடில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக் பண்ணாங்க. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 is correct and correct explanation. Consider the following statements. Statement 1. Carbon markets are likely to be one of the most widespread tools in the fight against climate change. ஸோ கார்பன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது கொஷின். கார்பன் ரிலேட்டட் கொஷினே வந்து இது ரெண்டாவது கொஷின். ஸோ கார்பனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கரெக்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2. கார்பன் மார்க்கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் த ப்ரைவேட் செக்டார் டு த ஸ்டேட். இது வந்து ராங். ப்ரைவேட் செக்டார் டு ஸ்டேட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் டூ கம்பெனிஸ். இதில் என்ன அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி அப்படின்றது அதிகமாக வந்து கார்பன் யூஸ் பண்ணுறாங்க, அதிகமாக பொல்யூஷன் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா வேற ஒரு கம்பெனி எந்த கம்பெனி வந்து கார்பன் கம்மியாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கார்பன் கிரெடிட்ஸை வாங்கிக்க முடியும். ஸோ அந்த ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மார்க்கெட்ஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து ப்ரைவேட் செக்டார் டு ஸ்டேட் கிடையாது, பிட்வீன் டூ கம்பெனிஸ். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ராங் இங்கே. ஸோ அப்போ ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. Statement 1 is correct but statement 2 is incorrect. Next, which one of the following activities of the Reserve Bank of India is considered to be part of sterilization?
ஸோ இந்த ஸ்டெரிலைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது ஃபாரின் கம்பெனிஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ ஆர் எஃபிஐ மூலமா அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணி நம்மளோட ருப்பி வந்து டக்குன்னு அப்ரிஷியேட் ஆகும். ஸோ அப்படி அப்ரிஷியேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு லாஸ் ஏற்படும். ஸோ அந்த டைம் பீரியடில் ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டாலர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாலர்ஸை சேல் பண்ணுவாங்க அண்ட் ருப்பியை வந்து பை பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா மணி ருப்பி அப்படின்றது அப்ரிஷியேட் ஆகாமல் தடுக்க முடியும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கண்டக்டிங் ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன்ஸ். Next question, consider the following markets: government bond market, call money market, treasury bill market, stock market. How many of the above are included in the capital market? Capital market அப்படின்னா long term. ஸோ இதில் treasury bill அப்படின்றது பார்த்தீங்கன்னா less than 1 year period. ஸோ அப்போ இது என்ன ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டுக்குள்ளே வராது. ஸ்டாக் மார்க்கெட் வந்து லாங்கர் பீரியட் தான், கவர்மெண்ட் பாண்ட் மார்க்கெட்டும் லாங்கர் பீரியட் தான். கால் மணி மார்க்கெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பீரியட். ஸோ இதுவுமே வராது. அப்போது எத்தனை இது கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னா ஆப்ஷன் பி, ஒன்லி 2. Next question, which one of the following best describes the concept of small farmer large field? Small farmer large field அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்மால் ஃபார்மர்ஸோட லேண்ட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அப்போது இந்த ஸ்மால் ஃபார்மர் லார்ஜ் ஃபீல்டு அப்படின்ற கான்செப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா குட்டி குட்டியாக நிலம் வச்சுருக்க ஸ்மால் ஃபார்மர்ஸ் எல்லாருமே என்ன பண்ண முடியும்னா அவங்களோட லேண்டை மொத்தமாக என்ன பண்ணுவாங்கன்னா பூல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபார்மர் லார்ஜ் ஃபீல்டு அப்படின்றது. இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வியட்நாமில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா வியட்நாம் அப்படின்றது ஒரு ரைஸ் ப்ரொடியூசிங் நேஷன். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஃபார்மர் லார்ஜ் ஃபீல்டை பைலட் ப்ராஜெக்டாக ஒடிஷாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, option B, many marginal farmers in an area organize themselves into groups and synchronize and harmonize selected agricultural operations. Next question, consider the following statements. The government of India provides minimum support price for Niger. Correct statement. Next, Niger is cultivated as a kharif crop. This is correct. Some tribal people in India use Niger seed oil for cooking. Correct தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கொஷின் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்கேஸ் நீங்கள் இதை அட்டன் பண்ணல அப்படின்னா கூட ஓகே, நாட் அ ப்ராப்ளம். ஸோ how many of the above statements are correct அப்படின்னா all 3, option C. Next, consider the investments in the following assets: brand recognition, inventory, intellectual property, mailing list of clients. How many of the above statements are considered intangible investments? Intangible அப்படின்னா கண்ணுக்கு தெரியாதது, நம்மளால ஃபீல் தான் பண்ண முடியுமே தவிர இதை தொட்டுலாம் பார்க்க முடியாது. ஸோ இன்வென்ட்ரி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு. ஸோ ஸ்டாக்கை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா தொட்டுலாம் பார்க்க முடியும், அது வந்து டேஞ்சிபிள் அசெட். ஸோ அப்போ இன்வென்ட்ரி அப்படின்றது வராது. பிராண்ட் ரெகக்னிஷன் அப்படின்னா இப்போ உங்கள் ப்ராடக்ட்டுக்கு உங்கள் பிராண்டுக்கு அப்படின்ட்டு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றது நம்மளால எப்படி அதை பிராண்ட் வேல்யூ அப்படின்றது நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது, அதை நம்மளால ஃபீல் தான் பண்ண முடியும். ஸோ அது வந்து இன்டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியுமே உங்களுக்கு என்ன தெரியும், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இன்டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது மைண்ட் கிரியேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் புக் எழுதுறது, சாங்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு மெயிலிங் லிஸ்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி, ஒன்லி 3. நெக்ஸ்ட்டு consider the following: demographic performance, forest and ecology, governance reforms, stable government, tax and fiscal efforts. For the horizontal tax devolution, the 15th Finance Commission used how many of the above as criteria other than population area and income distance? So இதில் demographic performance யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 15th Finance Commission யூஸ் பண்ணது. ஸோ இது கரெக்ட். ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி எஸ், governance reforms no, stable government no, tax and fiscal efforts correct. ஸோ அப்போ எவ்வளோ இது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் பி, ஒன்லி 3. நெக்ஸ்ட் கொஷின், கன்சிடர் த ஃபாலோயிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ஸ்: affordable housing, mass rapid transport, healthcare, renewable energy. On how many of the above does UNOPS sustainable investments in infrastructure and innovation S3I initiative focus for its investments? ஸோ இதில் அஃபோர்டபுள் ஹவுசிங் அப்படின்றது கரெக்டு, மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது கரெக்டு, ஹெல்த் கேர் நோ,
renewable energy, solar and wind. So correct. So how many அப்படின்னு கேட்டா option C, only 3. Next question, consider the following statements. Statement 1, India, despite having uranium deposits, depends on coal for most of its electricity production. So correct. Next, statement 2, uranium enriched to the extent of at least 60% is required for the production of electricity. இது வந்து 60% அப்படின்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். இப்போ ரீசெண்டாக ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா ஈரானே வந்து 20% என்ரிச்மெண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ 60% அப்படின்றது ரொம்ப டூ மச். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா ஆப்ஷன் சி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். Next question, consider the following statements. Statement 1, marsupials are not naturally found in India. Correct. Marsupials can thrive only in mountain grasslands with no predators. இது தப்பு. only அப்படின்றது கிடையாது. இது வந்து marsupials அப்படின்றது tropical grasslandsலயுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா thrive பண்ண முடியும். So which one of the following is correct in respect of the above statements அப்படின்னா option C, statement 1 is correct but statement 2 is incorrect. Next question, invasive species specialist group that develops global invasive species database belongs to which one of the following organization? So இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸில் ரெண்டாவது. இது வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IUCN, International Union for Conservation of Nature, option A. Next question, consider the following fauna. Line-tailed macaque, Malabar civet, sambar, deer. How many of the above are generally nocturnal or most active after sunset? அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் எதெல்லாம் வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து கொஷின். ஸோ இப்போ லைன் டெய்ல்டு மக்காக்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ டைப் ஆஃப் ஒரு மங்கி அப்படின்றது. ஸோ இது வந்து ராங். நெக்ஸ்ட் மலபார் சிவெட் அப்படின்றது ஈக்வட்டோரியல் ரீஜனில் இருக்குது. ஸோ இது வந்து நாக்சர்னல் இன் நேச்சர் தான். சாம்பார் டீரும் வந்து நாக்சர்னல் இன் நேச்சர். ஸோ அதில் ஆப்ஷன் பி, ஒன்லி 2. Next question, which of the following organisms perform waggle dance for others of their kin to indicate the direction and the distance to a source of food? So யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹனி பீஸ். ஸோ ஃபுட் இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகல் டான்ஸ் பண்ணி காமிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனி பீஸ். அதோட பிஹேவியர் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் சயின்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஷின். நெக்ஸ்ட்டு, consider the following statements. Some mushrooms have medicinal properties, correct. Some mushrooms have psychoactive properties, correct. Some mushrooms have insecticidal properties, இதுவுமே கரெக்ட். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சில மஷ்ரூம்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், some mushrooms have bioluminescent properties. bioluminescent அப்படின்னா ஷைன் டியூரிங் நைட், நைட்டில் ஷைன் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அப்போ how many of the above statements are correct அப்படின்னா ஆப்ஷன் B, all 4. Next question, consider the following statements regarding Indian squirrels. They build a nest by making burrows in the ground. So இதுவுமே பார்த்தீங்கன்னா one of the behavioral science question தான். So இது correct statement. Then they store their food materials like nuts and seeds in the ground, correct. They are omnivorous, correct. So அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா how many of the above statements are correct அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி, all 3. ஸோ பிஹேவியர் ரிலேட்டட் கொஷின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Some microorganisms can grow in environments with temperature above the boiling point of water. ஸோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தெர்மோஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு, சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கேன் க்ரோ இன் என்விரான்மெண்ட்ஸ் வித் டெம்பரேச்சர் பிலோ த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ நம்ம ரெஃப்ரிஜரேட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, ரெஃப்ரிஜரேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட் தான். ஆனால் அதுலேயுமே நம்ம பொருளை ரொம்ப நாளைக்கு அப்படியே வச்சுட்டோம், அதை மெயின்டைன் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் ஒரு மாதிரி நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்துடும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். நெக்ஸ்ட்டு, சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் can grow in highly acidic environment with pH below 3. ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா acidophile அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஸோ எவ்வளோ கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி, all 3. நெக்ஸ்ட், which one of the following makes a tool with a stick to scrape insects from a hole in a tree or a log of wood? இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த பிஹேவியரல் ஆஸ்பெக்ட் தான். இப்போ இதை நம்ம கொஞ்சம் லாஜிக்காக சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ
ஹியூமன்ஸ் அப்படின்றவங்க மங்கீஸ்லேருந்து எவால்வ் ஆனவங்க தான். ஸோ அப்போ யூஸ் ஆஃப் டூல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட்டே. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு டூலாக என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுதான் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட். ஸோ அப்போது மங்கீஸ் ரிலேட்டடான இந்த 4 ஆப்ஷனில் மங்கி ரிலேட்டடான ஆப்ஷன் வந்து ஒராங்குட்டான். ஸோ இந்த ஆன்சர் தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங்: aerosols, foam agents, fire retardants, lubricants. In the making of how many of the above hydrofluorocarbons are used? So இந்த 4த்துலையுமே hydrofluorocarbons அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ ஆப்ஷன் டி all 4. Next question: in which one of the following regions was Danyakataka, which flourished as a prominent Buddhist center under Mahasanghikas located? ஸோ இப்போ தன்யகாத்தகா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து அமராவதி ரிவருக்கு இன்னொரு பேர். ஸோ இது தெரிஞ்சிருந்தா நம்மளால இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ அமராவதி அப்படின்றது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா with reference to ancient India, consider the following statements. The concept of stupa is Buddhist in origin. Stupa was generally a repository of relics. Stupa was a votive and commemorative structure in Buddhist tradition. ஸோ இப்போ ஸ்தூபா அப்படின்ற கான்செப்டை புத்திஸ்ட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அண்ட் ஸ்தூபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெபாசிட்டரி ஆஃப் ரிலிக்ஸ், அது கரெக்டு தான். ஸ்தூபா அப்படின்றது புத்தாக்கு மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் மாங்ஸ்க்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட்டியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா காமமரேட்டிவ் இன் நேச்சர், அவங்க வந்து அவங்க மெமரியில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்தூபாஸ் அப்படின்றத கட்டுறாங்க. ஸோ அப்போ how many of the statements given above are correct அப்படின்னா ஆப்ஷன் பி only 2. Next question: with reference to ancient South India, Korkai, Bumbugar and Musiri were well known as. ரொம்ப easiest question, option D ports. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முசிறி அப்படின்றது நியூஸில் இருந்துச்சு, கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் அப்படின்றது வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா which one of the following explains the practice of வடக்கிருத்தல் as mentioned in சங்கம் பீரியட். ஸோ இந்த வடக்கிருத்தல் பற்றி தெரிஞ்சவங்க இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். வடக்கிருத்தல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வடக்கிருந்து உயிர் நீத்தான் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, a king defeated in a battle committing ritual suicide by starving himself to death. So next, consider the following dynasties: Hoysala, Ahadawala, Kakatiya, Yadava. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டிஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஷின். ஹகடவாலா அப்படின்றவங்க யாரும் இல்லை, ராஜ்புட்ஸ். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா how many of the above dynasties established their kingdoms in early 8th century அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பேருமே 8th centuryக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க கிடையாது, எல்லாருமே ஆஃப்டர் 8th century தான். ஸோ அப்போ ஆப்ஷன் டி none. Next question: with reference to ancient Indian history, consider the following facts. ஸோ இது வந்து லிட்ரேச்சர் பேஸ்டு கொஷின். லிட்ரரி ஒர்க் அண்ட் ஆத்தர் கொடுத்துருக்காங்க தேவி சந்திரகுப்தா. இதோட ஆத்தர் யார் அப்படின்னா பிஹானா கிடையாது, விஷாக தத்தா. அண்ட் மிலிண்ட பண்ணா அப்படின்றது நாகார்ஜுனா. இது வந்து கரெக்டு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்ம படிச்சிருப்போம். மிலிண்டா பண்ணா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மிலிண்ட் அப்படின்ற அரசருக்கும் நாகசேனாக்கும் நடந்த ஒரு உரையாடல், ஒரு கான்வர்சேஷன். ஸோ அதான் மிலிண்டா பண்ணா. இது நாகார்ஜுனன்றது கரெக்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹம்மிர மகாகாவியா நயச்சந்திர சூரி. இது வந்து ஒரு ஜெயின் ஸ்காலர், நயச்சந்திர சூரின்றவர் ஒரு ஜெயின் ஸ்காலர், அவர் எழுந்த புக். இது கரெக்டு. நிதிவ கியாமிருத்தா சோமதேவ சூரி, இதுவுமே வந்து கரெக்ட். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அரசருடைய டியூட்டிஸ் என்னென்ன அப்படின்றத சொல்கிறது தான் வந்து இந்த புக்கு. ஸோ இதில் how many of the above pairs are correctly matched அப்படின்னா only 3. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் கொஷின். ஏன்னா செகண்ட் அண்ட் ஃபோர்த் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். Next question: souls are not only the property of animal and plant life but also of rocks, running water and many other natural objects not looked on as living by other religious sects. The above statement reflects one of the core beliefs of which one of the following religious sects of ancient India. ஸோ நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ஜெயினிசம். ஏன்னா ஜெயினிசம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்த்தடாக்சுவலாக ரொம்ப வந்து ஃபாலோ பண்ணுற இது. அவங்க தான் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணால் கூட என்ன ஆகும் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து அழிவு ஏற்படுத்தும் அப்படின்ட்டு அக்ரிகல்ச்சர் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க. ஸோ ஜெயினிசம் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்:
Who among the following rulers of Vijayanagara Empire constructed a large dam across Tungabhadra River and a canal cum aqueduct several kilometers long from the river to the capital city? Option A, Devaraya 1. இது வந்து என்சிஆர்டிலேருந்து எடுத்த ஒரு கொஷின், டேக்கன் ஃப்ரம் ஓல்டு என்சிஆர்டி. அந்த என்சிஆர்டியில் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆஃப் தேவராயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது, அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஷின் தான் இது. நெக்ஸ்ட் வந்து, who among the following rulers of medieval Gujarat surrendered Dayu to Portuguese? ஸோ ஸ்பெக்ட்ரம்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஷின், ஈஸியஸ்ட் கொஷின் தான். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, பகதூர் ஷா. Next, by which one of the following acts was the Governor General of Bengal designated as the Governor General of India? Very easy question. லக்ஷ்மி காந்த்லேயும் இருக்கு, ஸ்பெக்ட்ரம்லேயும் இருக்கு. என்ன ஆன்சர் அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833, ஆப்ஷன் டி. Next question. In essence, what does due process of law mean? ஸோ due process of law அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பேசிக் கான்செப்ட் வந்து செக் பண்ணுற மாதிரி. ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றது ரூல் ஆஃப் லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா கிடையாது. த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படின்றது ஜுடிஷியரி யூஸ் பண்ணுறது டு எக்ஸாமைன் த வேலிடிட்டி ஆஃப் லா. ஒரு லா அப்படின்றது வேலிடா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஜுடிஷியரி யூஸ் பண்ணுறது தான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஸோ அப்போ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Statement 1. In India, prisons are managed by state governments with their own rules and regulations for the day-to-day administration of prisons. So, இது வந்து correct. Next, in India, prisons are governed by the Prisons Act 1894, which expressly kept the subject of prisons in the control of provincial governments. இதுவும் கரெக்ட். இந்த கொஷின் ஏன் வந்திருக்கு அப்படின்னா ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து ப்ரிசன் ரிஃபார்ம்ஸ் அப்படின்றத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த கொஷின் அப்படின்றது வந்திருக்கு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். பட் ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் 1ஓட எக்ஸ்பிளனேஷனா அப்படின்னு கேட்டால் நோ. ஸோ அப்போ ஆப்ஷன் பி. Both statement 1 and 2 are correct, and statement 2 is not the correct explanation of statement 1. Next question. Which one of the following statements best reflects the chief purpose of constitution of a country? For constitution அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா father of constitutionalism அரிஸ்டாட்டில். கான்ஸ்டிடியூஷனலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லிமிட் பண்ணணும், அவங்கள ஒரு பவுண்டரிக்குள்ளே வைக்கணும் அப்படின்றது தான். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, இட் டிஃபைன்ஸ் அண்ட் லிமிட்ஸ் த பவர்ஸ் ஆஃப் government. Next question. In India, which one of the following constitutional amendments was widely believed to be enacted to overcome the judicial interpretations of the Fundamental Rights Act? ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்பகம் துரைராஜன் கேஸில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட்மெண்ட் மூலியமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்ரிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுடிஷியரி வந்து தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அப்போ தான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் பாடிஸ் இன் இந்தியா. த நேஷனல் கமிஷன் ஃபார் த பேக்வர்ட் கிளாஸஸ், the National Human Rights Commission, the National Law Commission, the National Consumer Disputes Redressal Commission. So how many of the above are constitutional bodies? Constitutional bodies என்னன்னு கேட்டிருக்காங்க. NCBC அப்படின்றது நேஷனல் கமிஷன் தான், கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான். ஹியூமன் ரைட்ஸ் கிடையாது, லா கமிஷன் கிடையாது, கன்சூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ, ஒன்லி ஒன். நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இஃப் த election of the president, நான் சொன்ன மாதிரி president electionல இருந்து கேட்கப்பட்ட ரெண்டாவது question. If the election of the president of India is declared void by the Supreme Court of India, all acts done by him or her in the performance of his or her duties of the president before the date of the decision become invalid. No, invalidலாம் கிடையாது, வேலிடாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஏன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன அப்படின்னா பிரசிடென்ட் அப்படின்றவர் நம்மளோட கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் ரூலர்லாம் கிடையாது. ரியல் பவர் அப்படின்றது பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்க எடுக்கப்பட்ட எல்லா ஆக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிட்லாம் ஆகாது. நெக்ஸ்ட்டு, election for the post of the President of India can be postponed on the ground that some legislative assemblies have been dissolved and elections are yet to take place. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ராங் ஸ்டேட்மெண்ட். as per article 72 clause 1 படி வந்து பார்த்தீங்கன்னா இது வேகன்சிஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கன்சிடர் பண்ண மாட்டோம்.
Next, when a bill is presented to the President of India, the Constitution prescribes time limits within which he or she has to declare his or her assent. Time limits அப்படின்றது prescribe பண்ணல நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில். ஸோ அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ராங். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் how many of the above statements are correct அப்படின்னா none of the statements are correct. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஈஸியாக நம்ம இதை சால்வ் பண்ணலாம். லக்ஷ்மிகாந்த் தரவாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அப்படின்றது டூவபிள் கொஸ்டின் தான். Next question, with reference to the finance bill and money bill in Indian Parliament, consider the following statements. When the Lok Sabha transmits finance bill to the Rajya Sabha, it can amend or reject the bill. So இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். பிகாஸ் எல்லா ஃபினான்ஸ் பில்லுமே வந்து பார்த்திங்கன்னா மணி பில், பட் எல்லா மணி பில்லும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் பில் கிடையாது. ஃபினான்ஸ் பில்லை வந்து லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ராஜ்யசபாவுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவுக்கு அமெண்ட் பண்ணுறதுக்கும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் எல்லா பவருமே இருக்குது. Next, when the Lok Sabha transmits money bill to the Rajya Sabha, it cannot amend or reject the bill. It can only make recommendation. இதுவுமே correct. In the case of disagreement between the Lok Sabha and the Rajya Sabha, there is no joint sitting for money bill, but there is a joint sitting becomes necessary for finance bill. Necessary கிடையாது. மணி நோ ஜாயின்ட் சிட்டிங் ஃபார் மணி பில்லுன்றது கரெக்டு. பட் ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்றது ஃபினான்ஸ் பில்க்கு நெசசரியா அப்படின்னு கேட்டால் நெசசரி கிடையாது. ஸோ அந்த நெசசரி அப்படின்ற டேர்ம்னால இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ராங். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஹவு மெனி ஆஃப் தி அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னா ஒன்லி 2. ஆப்ஷன் பி. Next question, consider the following statements. Once the central government notifies an area as a community reserve, the chief wildlife warden of the state becomes the governing authority of such forest. Correct. இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் டு த எர்த் டிடி அந்த இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருந்த ஒரு கொஷின், கம்யூனிட்டி ரிசர்வ். நெக்ஸ்ட், ஹண்டிங் இஸ் நாட் அலோட் இன் சச் ஏரியா. கரெக்டு. People of such area are allowed to collect non-timber forest produce. Allowed to collect கிடையாது, not allowed to produce. Next, people of such area are allowed to traditional agricultural practices. இதுவுமே wrong, not allowed. So how many of the above statements are correct அப்படின்னா option B, only 2. Next question, with reference to the scheduled areas in India, consider the following statements. Within a state, the notification of an area as a scheduled area takes place through an order of the President. So as per Article 244, இது வந்து correct statement. Next, the largest administration unit forming the scheduled area is the district and the lowest is the cluster of villages in the block. So இதுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான statement. Next, the chief ministers of the concerned states are required to submit annual reports to the Union Home Ministry on administration of scheduled areas in the states. Chief ministers கிடையாது, governors. கவர்னர் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்றத சப்மிட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஷெட்யூல்டு ஏரியா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். இதுவே வந்து ஒன் ஆஃப் த ஈஸி கொஷின். how many of the above statements are correct அப்படின்னா ஆப்ஷன் பி, only 2. Next question, consider the following statements. Statement 1, the Supreme Court in India has held in some judgments that the reservation policies made under Article 16 Class 4 of the Constitution of India would be limited by Article 335 for maintenance of efficiency of administration. So correct statement. Next, Article 335 of the Constitution of India defines the term efficiency of administration. No, Constitution இந்த ஒரு டேர்மையும் என்ன பண்ணல அப்படின்னா டிஃபைன் பண்ணல. ஸோ which one of the following is correct in respect of the above statements? Option C. Statement 1 is correct, but statement 2 is incorrect. So இதுமே வந்து one of the easiest question. ஸோ கொஷின் பேப்பர் இப்போ அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போது லாஸ்ட் 3 இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட அனலைசிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3 கீ டேக்அவேஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 கீ டேக்அவேஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அக்வயர் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சக்ஸஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் இன்ஃபர்மேஷன் அக்வயர் பண்ணுறது மட்டும் பத்தாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது, அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஷின்ஸ் நிறைய வரதுனால இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி அப்ளிகேஷன் ஓரியன்டாக மாற்றணும், இந்த 2 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் கீ டேக்அவே. நெக்ஸ்ட் செகண்ட் டேக்அவே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸோட அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா
ஸ்டாட்டிக் பார்ட்டோட எப்போவுமே இன்டர்லிங்க் பண்ணி படிங்க. ஸோ அப்படி இன்டர்லிங்க் பண்ணும்போது தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கொஷின்ஸை அதிகமாக சால்வ் பண்ண முடியும். தென் தேர்ட் டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2021 ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கொஷின் இருந்தது அண்ட் 2023 மறுபடியும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ்லேயே வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ஈவன் தோ அது சிலபஸில் மென்ஷன் ஆகலை அப்படின்னாலும் ஸ்போர்ட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் அப்படின்றது வரும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஸ்போர்ட்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட அனலைசிஸ். தேங்க்யூ.